ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. இதுக்கு முன்னாடி நீ பொண்ணையே பார்த்தது இல்லையா? இல்லையா? கேளு, பொண்ணை பார்த்திருக்கேன், ஆனா தேவதையை பார்த்தது. சின்ன புள்ள மாதிரி இந்த விஷயத்த கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பண்ணிருக்க. இந்த பெருமைய வேற இப்ப உன் புருஷன் கிட்ட காட்ட போறியா? மாப்பிள்ள நல்லவரா இருந்தா போதும். நல்லவரா? என்ன இது போட்டோ? கேக்குறாருல, சொல்லு. நான் கூட பாக்கல, கொடுங்க. என்ன இது கோமாளித்தனம்? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அடுப்படியே கோயில், ஆம்படையானே குலதெய்வம். What is that? இந்த வெளியுலகத்தையே பார்க்காம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்காக எங்க ஊர்ல நாங்க சொல்ற ஒரு பழமொழி. நான் பெத்ததுங்களாலையும் நிம்மதி இல்ல, கட்டினவராலையும் நிம்மதி இல்ல. மொத்தத்துல என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. நிறுத்து. மரகதம், எந்த மரியாதையும் தானா தேடி வராது. அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. பிள்ளைங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சுதான் அவங்க நம்ம கிட்ட நடந்துப்பாங்க. இங்க பாரு மரகதம், விளையாட்டுல திறமசாலிங்க தான் ஜெயிப்பாங்க. அதுக்கு சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் கிடையாது. நம்ம பையன் தோக்கல, ரெண்டாவதா தானே வந்திருக்கிறான். அதுக்கான காரணம் போட்டி நடந்த நாள் அவனுக்கான நாளா இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல பயிற்சி பத்தாம இருந்திருக்கலாம். அதை கவனிச்சு நாம அதை சரி செய்யணும். அதை விட்டுட்டு போராடுறவன அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசுறது முதல் தப்பு. ரெண்டாவது, பசங்களுக்கு அப்பா திட்டினா பெருசா பாதிக்காது. ஆனா அம்மா ஒரு சொல்லு சொன்னாலும் அது அவங்க மனசுல அது தீராத வடுவாத்தான் இருக்கும். மரகதம், இங்க பாருமா, பசங்க பண்ற சின்ன சின்ன விஷயத்த பாராட்டி பாரு, பதக்கம் தானா வரும். நம்ம பொண்ணு புனிதா விஷயத்தை எடுத்துக்க. வயசு வந்த பொண்ணுங்களுக்கு ஒரு தாய் தான் எல்லா விஷயத்தையும் கத்துக் கொடுக்கணும். ஆனா நீ அதை செய்யலையே. ஆனா அந்த மங்கை அதை செய்யறதுனாலதான் அவன் மேல இவ பாசமா இருக்கிறான். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அறிவுரையை விட அரவணைப்பு தான் தேவை. அத பெத்தவங்க நாம சரியா கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்க அவங்க இலக்க ஈஸியா தொற்றுவாங்க. இத முதல்ல நீ புரிஞ்சுக்க பாரு. பசங்களுக்கு அப்பா திட்டினா பெருசா பாதிக்காது. ஆனா அம்மா ஒரு சொல்லு சொன்னாலும் அது அவங்க மனசுல அது தீராத வடுவாத்தான் இருக்கும். இன்னைக்கு சாப்பாடு சிம்பிள் தான். அம்மா, இந்தாங்க வச்சிருங்க. குமரா, குமரா, சட்னி வைக்கவா? மங்கை, தீக்ஷி, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அங்கிள், இதெல்லாம் ஆன்ட்டி ஊருக்கு வந்தப்போ கத்து கொடுத்தது. மங்கை, இந்த மாதிரி எப்படி சுவையா சமைக்கணுங்கிறத நம்ம புனிதாவுக்கும் கொஞ்சம் கத்து கொடுமா. அம்மா கிட்ட கத்துக்கிட்டு அப்பா வாயில பாராட்டு வாங்கிட்ட. இவங்க ரெண்டு பேருக்கும் ஓகே. இப்ப நான் எப்படி என் காதல உங்ககிட்ட ஓகே பண்றது? முயற்சி பண்றேன். ஆமா, அண்ணி எங்க?
எல்லாரும் இங்க இருக்கோம், அவங்கள மட்டும் காணும். வாங்க, அண்ணி எங்கன்னு பாரு. அங்கிள், எனக்கு வெட்டிங் சாரீஸோட ப்ரிப்பரேஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் ஷூட் பண்ணணும். தம்பி, காஞ்சிபுரத்துல நமக்கு தெரிஞ்ச பட்டு தறி போற இடம் இருக்கு, அங்க எடுத்துக்கலாமேப்பா. ஆமால தீக்ஷி, காஞ்சிபுரத்துல நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு சொல்றேன். நாளைக்கே நீ போய் ஷூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ அங்கிள். இப்ப என்ன பிரச்சனையை கலப்ப போறாங்கன்னு தெரியல. அக்கா, அக்கா, ஏங்கா சாப்பிடாம படுத்துட்டீங்க? வாங்கக்கா சாப்பிடலாம். அங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்னக்கா, என்னாச்சு? நான் இந்த குடும்பம் என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கொட்டிக்க வரலையான்னு கேக்குற. டெய்லி இந்த வீட்ல நடக்கிறத பாக்கும்போது இந்த குடும்பம் சீக்கிரம் நடுத்தருவுக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. அக்கா, பெரியவங்க நீங்க, எதுக்குக்கா இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அது சரி, நான் பேசுறதெல்லாம் அபசகுணம், நீ பண்றதெல்லாம் சரி, அப்படிதானே? உன்னை என் மச்சின ஆசைப்பட்டுட்டாரேங்கிற காரணத்துக்காகவும் இந்த குடும்பத்தோட ஒத்துமை கொலைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் உன்னை அன்னைக்கு இங்க கூட்டிட்டு வர சம்மதிச்சேன். அதையெல்லாம் மறந்துட்டு நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. அதையெல்லாம் நினைச்சா எனக்கு அப்புறம் என்ன அப்புறம்? நான் இருக்கும்போதே இந்த குடும்பத்தை நீ உடைச்சிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, நான் எல்லாரும் ஒத்துமையா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கெட்டவன். குடும்ப கௌரவத்தை பத்தி கவலைப்படாம நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. நீ நல்லவன். அதான் நீ எல்லாரையும் மயக்கி வச்சுக்கிட்டு என்ன கெட்டவளாக்கிக்கிட்டு இருக்க. அதையெல்லாம் நினைச்சா எங்க இருந்து சோறு தண்ணி இறங்கும்? அப்படி நான் என்னக்கா பண்ணிட்டேன்? என்ன பண்ணல? நான் நம்ம பசங்கன்னு நினைச்சு குமரனுக்கும் இனியனுக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல குடும்பமா பார்த்து பொண்ணு எடுக்கணும்னு பஞ்சாப கேசன் கிட்ட சொன்னேன். ஆனா நீ இனிய வேற குமர வேறன்னு பிரிச்சு பாத்துட்ட. இல்லக்கா, அது ஏதோ யதார்த்தமா நடந்ததுதான். நீ சொல்லாம எப்படி யதார்த்தமா நடக்கும்? ராம லட்சுமண மாதிரி ஒத்துமையா என் 2 பசங்களும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ சகுனி மாதிரி உன் பையன் வேற என் பையன் வேறன்னு பிரிச்சிருவியோன்னு பயமா இருக்கு. அக்கா, சத்தியமா எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லக்கா. இப்பவும் குமரனை நான் பெத்த மூத்த பிள்ளையாதான் நினைச்சிட்டு இருக்கேன். இனி என் புனிதா இவங்க எல்லாம் நம்ம குமரனுக்கு அப்புறம்தான். ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம குடும்பத்துக்குன்னு பிறந்த முதல் வாரிசு குமரன் மட்டும்தான். தாய்ப்பால் கொடுக்காட்டியும் நானும் அவனுக்கு அம்மாதான்க்கா. எனக்கும் குமரன் மேல அவ்வளவு பாசம் இருக்கு. நம்ம 3 பிள்ளைங்க மேலயும் எனக்கு பாசம் அதிகமா இருக்கலாம். ஆனா நம்ம 3 பிள்ளைங்க மேலயும் என்னை விட உங்களுக்கு தான் உரிமை அதிகம். உங்க வார்த்தையை மீறி நான் என்ன பண்ண போறேன்? அப்பா அப்படியெல்லாம் நீ பண்ண மாட்ட. அப்படி இல்லக்கா, உங்க பேச்ச மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். உண்மையாவா? சத்தியமா அக்கா. அப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னக்கா? உன் பையன் இனி எனக்கு நான் பாக்குற பொண்ணத்தான் கட்டி வைப்பேன். எனக்கு மருமகளா வரவ என்ன மாதிரி இல்லாம அழகான பொண்ணாவும் வசதியான வீட்டு பொண்ணாவும் பார்த்துதான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் என் ஒரே ஆசை. என்ன யோசிக்கிற? சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு, அப்பதான் நான் நம்புவேன்.
ஐயா வணக்கம் ஐயா. வா பஞ்சாபி. உட்கார். வேற என்ன விசேஷம்? பாரி ஐயா போன் பண்ணி வர சொல்லி இருந்தாருங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி வர சொல்லிச்சா? பாரி அண்ணா பஞ்சாபி வந்திருக்காருப்பா. அந்த வரண்ணே. அப்புறம் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க ஐயா. மறந்துட்டேன். கமலா ஐயா ஒரு காபி கொண்டாமா. சரிங்க ஐயா. உன் தொழில் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் உங்க ஆசீர்வாதத்துல அமோகமா போயிட்டு இருக்குங்க. சரி சரி வந்துருவான். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. ஐயா வர சொல்லியிருந்தீங்க, அதான் என்ன விஷயம்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஒன்றும் இல்லை, நம்ம கபடி வாத்தியார் பாண்டியன் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும், ஆனா அவரு ஆமாம், இப்போ அவன் இல்லை. அது விஷயமா தான் உங்களை பார்க்க வர சொன்னேன். ஐயா அவரு கூடுமா. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. பாண்டியன் அவன் பொண்ணு ராசாத்திக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். பாவம், அதை பார்க்க அவனுக்கு கொடுத்து வைக்கல. அவனுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்கற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் உங்களை வர சொன்னேன். ராசாத்திக்கா? ஏன் ராசாத்திக்கு மாப்பிள்ளை கிடைக்காதா? அதுக்கு இல்லைங்கய்யா, அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளைக்கு அலையோலைன்னு அலைய வேண்டியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம வசதி வேற இல்ல. வசதி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நான் அந்த பொண்ணு பேர்ல 10 ஏக்கர் நிலம் எழுதி வைக்கிறேன். என்னன்னு? அதுக்கு இல்லைங்கய்யா, 10 ஏக்கர் நிலம் கொடுத்தாலும் நல்ல பையனா அமையணும்ல. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாதுல்ல. நாமளும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு நாளைக்கு அந்த பொண்ணு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா எல்லாருக்கும் சங்கடம் தானுங்கய்யா. தம்பி முருகேஷ் என்ன சம்சாரம் வராங்க. வாங்க நீ. வாங்க நீ. வணக்கங்க. உட்காருங்க. வணக்கம்மா. என்ன இவ்வளவு தூரம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் நீ? சங்கர் விஷயமா தான் ஒரு யோசனை தான். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என் பையன் சங்கரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு புள்ளைய பெத்து போட்டுட்டு அவன் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா. அவனுக்கும் சின்ன வயசு தானே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஒரு துணை இல்லாம என் புள்ள இப்படி தனியா அவன் குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அதான் அவனுக்கு ஒரு துணையை பார்த்து வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். தாராளமா பண்ணி வைக்கலாம் நீ. அது விஷயமா தான் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க நீ. நான் என்ன பண்ணணும்? இல்ல, ராசாத்திக்கு ரொம்ப நாளா மாப்பிள்ள பாக்குறாங்க. எதுவும் அமைய மாட்டேங்குது. இதோ இவரும் மாப்பிள்ள பார்க்க தயங்குறாரு. அதான் என் பையனுக்கு ராசாத்தியை கட்டி வைக்கலான்னு ஒரு யோசனை. நல்ல யோசனை தான். அண்ணே, அப்படியா சொல்றீங்க? தம்பி, அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கு இது ஒரு நல்ல யோசனையா படுதுப்பா. நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்ல, நீ தப்பாலாம் ஒண்ணு கேட்கல. நீங்க சொல்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டா? நல்லது. அப்ப நான் வரேங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, சாப்பிட்டு போங்களேன். இல்ல, நான் மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போகணும். நான் வரேங்க. ஐயா, வேளம்மா பையன் ரொம்ப நல்ல பையன். உங்க கண் பார்வையிலே இருக்கிற பையன். இந்த சம்பந்தம் அந்த பொண்ணுக்கு நல்லதுன்னு என் மனசுக்கு படுதுங்க ஐயா. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? ஐயா வர்றேங்க. சரிப்பா.
என்னங்க யோசிக்கிறீங்க? என்ன கேட்ட? இல்ல, அப்படி என்ன பலமான யோசனைன்னு கேட்டேன். ஒரு கல்யாண விஷயமா யோசிச்சுட்டு இருந்தேன். இவ்ளோ யோசிக்கிற அளவுக்கு யாரோட கல்யாண விஷயம்? சொல்றேன். நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு அம்மாவா சரியான பதில் சொல்லுவியா? ம். இன்னைக்கு பஞ்சாப் வெகேஷன் வந்தப்போ நம்ம வேலைமா அவங்க பையன் சங்கருக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னாங்க. அதான். அதுல ஒன்றும் தப்பில்லையேங்க. சங்கர் பொண்டாட்டி செத்து போய் அவன் குழந்தையும் துணை இல்லாம தனியா அல்லாடிட்டு இருக்காங்க. பொறுப்பான நல்ல பையன். அவனுக்கு புதுசா ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு அவங்க அம்மா நினைச்சதுல என்னங்க தப்பு இருக்கு? அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவங்க பொண்ணு கேட்க சொன்னது என் நண்பன் பாண்டியனோட பொண்ணு ராசாத்திய. அதனாலதான் இவ்வளவு யோசனை. ஆமாங்க, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எந்த ஒரு அம்மாவும் தான் பொண்ணை எந்த சூழ்நிலையிலையும் ரெண்டாம் தாரமா கட்டி கொடுக்க சம்மதிக்க மாட்டாங்க தான். அதான் என்ன பண்றதுன்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க, ராசாத்தி நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணுங்கிறதையும் தாண்டி ஒரு விஷயத்த நல்லா சிந்திச்சு பார்க்கணும். சங்கருக்கும் ராசாத்திக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. சங்கருக்கு கல்யாண வாழ்க்கை சரியா அமையல. ராசாத்திக்கு அவ குறைய சுட்டி காட்டி கல்யாணமே அமையல. அவங்களுக்குள்ள பந்தம் ஏற்படணும்னு கடவுள் முடிவு பண்ணிருந்தா அதுக்காக நாம முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லையே. நாம ஏதோ நல்லது பண்றோம்னு முயற்சி பண்ண போய் ராசாத்தியோட அம்மா செண்பகவல்லி தப்பா எடுத்துக்கிட்டு நம்ம மேல கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். அவங்க கண்டிப்பா கோவப்படதாங்க செய்வாங்க. ஆனா நாம தான் பக்குவமா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். சங்கர் நல்ல பையங்க. அவன் ராசாத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை நல்லா பாத்துப்பான். அது மட்டும் இல்ல, அவளும் நம்ம நேரடி கண் பார்வையிலே இருப்பா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பாத்துக்கிறதுக்கு நாம இருக்கோம்ல. அதுதான் பிரச்சனையாகுமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ராசாத்தியோட அம்மா ஏற்கனவே நம்ம மேல புரிஞ்சுக்காம கோவத்துல இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு முயற்சியை நாம எடுத்தா இத எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏங்க, பிரச்சனைக்கு பயந்தா எந்த நல்லதும் பண்ண முடியாதுங்க. வழிய நாம சொல்லுவோம், முடிவை அந்த அம்மா எடுத்துக்கிட்டோம். முடிச்ச கடவுள் போடுவான். முயற்சி பண்ணி பாருங்க, தப்பில்லை. சங்கர், எப்படி இருக்க? ஐயா வாங்க ஐயா. தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கியா? சொல்லிதான் நானே வந்திருப்பேன் இல்லையா? நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லப்பா, சும்மாதான். இப்பதான் பதம் பார்த்தையா, நல்லா இருக்கு.
ஒண்ணும் இல்லப்பா, சும்மா இந்த பக்கமா வந்தேன், உன் ஞாபகம் வந்துச்சு, சந்தோஷம். அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் சங்கர், உன் ஒய்ஃப் இறந்து ஒரு 2 வருஷம் இருக்கும்ல? காலம் போனதே தெரியல. ஆமா, உன் பொண்ணு தீபா எப்படி இருக்கா? நல்லா இருக்கையா. அவளுக்கு என்ன, அம்மா நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அம்மா இருக்கிற வரையும் சரிப்பா, அதுக்கப்புறம் தப்பா எடுத்துக்காத. உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அவளை பாத்துக்குவாங்க, உங்க அம்மாவுக்கு அப்புறம் அவளை யார் பாத்துக்குவாங்க? வளர்ற குழந்தைக்கு எடுத்து சொல்றதுக்கும் அவளை பாத்துக்கிறதுக்கும் யாராவது வேணும்ல? ஐயா, அது என்ன நான் யோசிக்கவே இல்லையா. இப்ப அவ சின்ன பிள்ளைப்பா, நாளைக்கு அவ பெரிய மனுஷனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அப்பா கிட்டயா சொல்லவும் கேட்கவும் முடியும்? இப்ப என்ன உனக்கு வயசாயிடுச்சு, ஆனா உங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சுப்பா. நாளைக்கு எனக்கு அப்புறம் என் பிள்ளையும் பேத்தியையும் யார் பாத்துக்குவாங்கன்னு கேட்கும் போது எனக்கு மனசு சங்கடமா இருக்குப்பா. சங்கர், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உன் தேவைக்கு இல்லாட்டியும் உன் பொண்ணுக்கு ஒரு துணை வேணுங்கிறதுக்காவது நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாது?